மாத்தளை மாவட்டத்தில் அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களை பார்வையிடச் சென்ற ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவுடன் இளைஞர் ஒருவர் பகிரங்கமாக வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ඔබතුමාලා විහිළුවට ගන්න ජනාධිපතිතුමාගේ නොහැකියා. මොකද මේ විශේෂ භාරය ඉන්නේ මේ රටේ විධායක ජනාධිපතිවරයා. ඒක අමතක කරන්න එපා. මේ පැත්ත බලන්නේ අපි දිනසය අපි සියල්ල දැනුවත් කළා ඉවරයි ඉඩම් හොයලා ඉවරයි. අපි ඒක වැඩේ තුට්ටක් පරක් වෙන්න පුළුවන්. මේ දැන් තියෙන්නේ මේ ආපදාවට ලක් වෙච්ච මිනිස්සු දුකටපත් වෙච්ච මිනිස්සුන්ගේ මිනිස්සුන්ගේ පිළිහින්න අපිට අපේ එකා ඉන්නවා. අපි දිනසය ඉන්න මේ பாதிக்கப்பட்ட மக்கள் தங்கியுள்ள முகாமில் ஊடகவியலாளர் சந்திப்பு நடைபெற்றுக் கொண்டிருந்த போது அங்கு வந்த இளைஞர் ஒருவர் சத்தமிட்டு தனது எதிர்ப்பை வெளிப்படுத்தினார். அந்த பகுதியில் பாதுகாப்பான காணிகளை அடையாளம் காண்பதில் முறைகேடுகள் நடப்பதாக அவர் குற்றம் சாட்டினார். தினேஷ் ஐயா எனப்படும் நபர் ஒருவர் தமக்கு வேண்டியவர்களுக்கு மட்டுமே நல்ல காணிகளை தெரிவு செய்து தருவதாகவும் தங்களுக்கு வேண்டியவர்கள் அதிகாரத்தில் இருப்பதாக கூறி அவர் பாரபட்சம் காட்டுவதாகவும் அந்த இளைஞர் ஆவேசமாக கூறினார். இதன்போது வாக்குவாதம் முற்றிய நிலையில் நாமல் ராஜபக்சவின் ஆதரவாளர்கள் அந்த இளைஞரை அங்கிருந்து அகற்ற முயன்றனர். ஆனால் அவர்களை தடுத்த நாமல் ராஜபக்ஷ அந்த இளைஞரை தனியாக அழைத்து அவருடன் கலந்துரையாடலில் ஈடுபட்டார். உங்கள் அரசியலை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள், எனது அரசியலை நான் பார்த்துக் கொள்கின்றேன். ஆனால் இந்த மக்களை மாதக்கணக்கில் முகாம்களில் வைத்திருக்க முடியாது. முதலில் அவர்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வை தேட வேண்டும் என நாமல் அந்த இளைஞரிடம் கூறினார். මම කියන්නේ හංගිද බංකෝ පොඩ පුරුදු බංකෝ ඒක ඉනා වෙන්න බෑ මැත්ත කියන්නේ දැන් පාර්ලිමේන්තුවේ තීරුම්කාරක සභාවක් දාලා වක්කීම් පැහැර හරියද නැද්ද කියන අපි හොයමු. හරි ඒක ඔයාලට දැන් නිගමනට එන්න බෑ මට එන්න බෑ. රයිට් මගේ මෙහාන කොල්ලෝ මගේ දේශපාලනේ වෙනස්. මන්ට එක එකට චෝදනා කරන්නේ නැහැ මම. மேலும் அரசாங்கம் அல்லது ஜனாதிபதி மீது ஏதேனும் குறைகள் இருந்தால் அதனை பாராளுமன்றத்தில் பேசலாம் என்றும் இது மக்கள் துயரத்தில் இருக்கும் வேளையில் வாதிடுவதற்கான இடம் அல்ல என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். நாமலின் கருத்துகளுக்கு இணங்கிய அவரை நாமல் ராஜபக்ஷ கட்டித் தழுவினார். இதனால் அங்கு ஏற்பட்டுள்ள பதற்றம் தணிந்துள்ளது. மோசமான காலநிலை காரணமாக கொத்மலை ரம்பொடவில் கடுமையான மண்சரிவு ஏற்பட்ட இடத்தில் ஒரு பெண்ணின் கால் என சந்தேகிக்கப்படும் ஒரு பகுதி இன்று கண்டுபிடிக்கப்பட்டதாக கொத்மலை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி இந்திக லலித் தெரிவித்தார். கொத்மலை ரம்பொடவில் கடுமையான மண்சரிவு ஏற்பட்ட இடத்தில் காலொன்று மண்ணுக்குள் புதையுண்டு இருப்பதாக அருகிலுள்ள குடியிருப்பாளர்கள் வழங்கிய தகவலின் அடிப்படையில் நாவலப்பிட்டி மாவட்ட பொது வைத்தியசாலையின் சட்ட மருத்துவ அதிகாரி முன்னிலையில் குறித்த கால் பகுதி மீட்கப்பட்டதாகவும் அந்த கால் பகுதி மரபணு பரிசோதனைக்கு அனுப்பப்படும் என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர். கொத்மலை ரம்பொடவில் ஏற்பட்ட கடுமையான நிலச்சரிவில் சிக்கிய 27 பேரின் சடலங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளதுடன் 21 பேரை இதுவரை காணவில்லை எனவும் மண்சரிவு ஏற்பட்ட நேரத்தில் வீதியில் பயணித்த வேன் மற்றும் லொரி ஒன்றும் இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர். டித்வா சூறாவளியால் ஏற்பட்ட அனர்த்தங்களை தொடர்ந்து நோர்வுட் ஸ்டாக்ஹோம் பகுதி மக்கள் மண்சரிவு ஆபத்துள்ள பகுதிகளில் மீண்டும் குடியேற முடியாது என தெரிவித்து இன்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். நோர்வுட் ஸ்டாக்ஹோம் பகுதியில் மண்சரிவு ஆபத்து இருப்பதாக கூறி 50 குடும்பங்களைச் சேர்ந்த 307 பேர் அந்த பகுதியில் உள்ள பாடசாலையில் தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர்.
இந்நிலையில் மீண்டும் அந்த பகுதியில் குடியேற முடியாது என தெரிவித்து தோட்ட தேயிலை தொழிற்சாலைக்கு முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன்போது போராட்டக்காரர்கள் பல்வேறு வாசகங்கள் எழுதப்பட்ட பதாகைகளை ஏந்தியிருந்ததுடன் எதிர்ப்பினையும் வெளியிட்டனர். ஒன்பது 30ஆம் தேதியிலே எமது இலங்கை ஆற்றிப்படைத்த டிக்வா புயலின் மூலம் பாதிக்கப்பட்ட பிரதேசமாக எமது பிரதேசம் உள்ளடங்கியுள்ளது. அதாவது டிக்வா புயல் வருவதற்கு முன்பு எந்த விஞ்ஞானிகளுக்கும் பரிசோதிக்க முடியவில்லை. எனவே பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. அதே போலதான் எமது பிரதேசம் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. எமது லய குடியிருப்பிலே பல வெடிப்புகள் காணப்படுகிறது. அது இல்லாமல் மண் கீழறங்கி இருக்கின்றது. மதிப்பிற்குரிய ஜனாதிபதி அவர்களுக்கு இயற்கை, அதாவது டிக்வா புயலானது இயற்கை உங்களுக்கு தெரியாதனால காப்பாற்ற முடியாமல் போச்சு. அதே போல இப்ப நாங்க உங்களுக்கு சொல்லி இருக்கிறோம், எங்களுக்கு பெரிய அழிவு ஒன்று ஏற்பட முன்னுக்கு உங்களுக்கு அறிவிச்சிருக்கோம். எங்களுக்கு உரிய நடவடிக்கையை எடுத்துக் கொடுக்குமாறு கேட்டுக்கிறோம். அதே போல ஒழுங்கான மண் பரிசோதகரை தயவு செய்து எங்களுக்கு அனுப்பி எங்களுக்கு உரிய முறை ஏற்படுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றேன். நிம்மதியாக வாழ்றதுக்கு நாங்கள் அந்த இடத்துக்கு போயிட்டு ஒழுங்கான முறையில் புள்ள குட்டியை வச்சுக்கிட்டு ஒழுங்கான முறையில் நாங்கள் இருப்போம். எங்களுக்கு வாழ்றதுக்கு இடமும் இல்லை. இடத்தை கொடுத்தாலும் அந்த சிலிப்பான இடத்துல வீடை கட்டிக்கலாம், உங்களுக்கு சிலிப்பு ஆகாதுன்னு நேற்று வந்தவங்க சொல்லிட்டாங்க. அதே பிஹெச்காரவங்க சொல்லிட்டாங்க, நீங்கள் முற்றாக எல்லாம் போயிட்டு ஸ்கூல் மூலியமா பாதுகாப்பாக இருந்துக்கிங்கன்னா நேற்று முந்தா நாள் வந்தவங்க சொன்னாங்க. நேற்று வந்தவங்க சொல்லிட்டாங்க இந்த இடத்துல ஒன்றும் சிலிப்பு இல்லை, நீங்கள் இந்த இடத்துலயே வாழலாம்னு சொல்றாங்க. எங்களுக்கு ஆதாரம் ஒன்றுமே இல்லை. நாங்க எப்படி நம்பி அந்த இடத்துல வீடு கட்டி இருக்கிறது? நாங்க அந்த ஒரு நம்பிக்கை இல்லாத நேரத்துல நாங்க மீண்டும் ஸ்கூலுக்கே நாங்க திரும்பிட்டோம். கிடைச்சாலும் நாங்க லயத்துல வாழ தயாரா இல்ல. எங்களால இதுக்கு மேல லயத்துல வாழ இயலாது. லயத்துல எந்த ஒரு அடிப்படை வசதியுமே எங்களுக்கு இல்ல. சரியா, நாங்க லயத்துல எங்களுக்கு தனியார் வீடு கட்டி கொடுக்க மாட்டோம். நாங்க போராடுவோம். எங்க போராட்டத்தை நாங்க நிப்பாட்டவே மாட்டோம். இதுதான் எங்கள்கிட்ட முடிவு. இதேவேளை திருகோணமலை கிண்ணியா பிரதேச செயலக பிரிவைச் சேர்ந்த கல்லறுப்பு மஜித் நகர் விவசாயிகள் கிண்ணியா பிரதேச செயலகத்துக்கு முன்பாக இன்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். அனர்த்த அழிவுகளின் போதான நடவடிக்கைகளை இதுவரை எவரும் பார்வையிட்டு மதிப்பீடு செய்யவில்லை. இதனால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், எனவே நியாயமான தீர்வை பெற்றுத்தர கோரியுமே அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் கிண்ணியா பிரதேச செயலாளரை சந்தித்து கலந்துரையாடலிலும் போராட்டக்காரர்கள் ஈடுபட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. நான் உங்களுக்கு சொல்லலை, உங்களுக்கு யாருக்கும் சொல்லி பிறக்கா